ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, கீ ரைஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். என்னடா கீ ரைஸ் அப்படின்னு நினைப்பீங்க, அது தெரியாததான்னு என்னோடய மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் அதுக்கு வந்து ஆயில் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமானதே கீ தான். ஸோ நான் இன்றைக்கி என்ன கீ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் அப்புறம் வந்து ப்ரிசர்வேட்டிவ்லாம் இல்லாமல் நான் வந்து உயிர் ஆர்கானிக்லேருந்து கீ தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், தேசி கீ. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா, ஏன் நான் இதை சூஸ் பண்ணேன்னா, செம்ம ஸ்மெல். அண்ட் இது வந்து அவ்வளோ அழகாக கறந்து இங்கே மோட்லேருந்து அப்படி எடுப்பாங்கள்ல, பட்டர்லேருந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியலாகவும் இல்லைனா ப்ரிசர்வேட்டிவ் அந்த மாதிரிலாம் பண்ணல. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இவங்கக்கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், எல்லாமே ரொம்பவே நல்லாயிருந்து. ஸோ அவங்களோட இன்ஸ்டா ஐடி கீழே கொடுக்க வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்டு இப்போ வந்து நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே நெய் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாமல் அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல். பேபிஸ்க்கு அப்புறம் வந்து வயசானவங்களுக்கு அப்புறம் எல்லா அளவாக சாப்பிட்டா எல்லாமே நல்லது தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கீ ரைஸ்க்கு வரலாம். அண்ட் கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாமே நம்ம போட்டுடலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து கீ ரைஸ் வந்து ஸ்கூல் டைம்லேருந்தே பிடிக்கும். எங்கள் அம்மா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து இல்லைனா அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் ஆகுது எனக்கு கீ ரைஸ் வச்சுருவாங்க. எனக்கு கீ ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, நான்வெஜ் கிரேவி அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ சிக்கன், மட்டன் அந்த மாதிரி சாப்பிட்டா செமையாக இருக்கும். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர், என்ன காம்போ பிடிக்கும்னு சொல்லுங்கள், வெஜ்ஜியா நான்வெஜ்ஜியா அப்படின்னு. அண்ட் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாய் வீட்டில் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ஒரு வெங்காயத்தை நீட்டமாக வெட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, சரியா? அண்ட் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ புதுசாக கிராம்பு டீ அப்புறம் ஏலக்காய் டீலாம் நிறையா கொண்டு வராங்க. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் கடையில் வாங்குறீங்களா இல்லை வீட்டில் செய்கிறீங்களான்னு கூட கேட்டிருந்தீங்க ஒரு வ்ளாக் பார்த்துட்டு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் செய்கிறேன். அதோடய ரெசிபி கண்டிப்பாக அடுத்த வாட்டி நான் அது அரைக்கும் போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னடா கீ ரைஸ்க்கு தக்காளியானுங்காங்க, அந்த தக்காளி நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் இது கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து பிரியாணி இலைன்னு நீட்டமாக ஒன்று இருக்கும் உங்கள் க்ரீனிஷாக, அது பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த இலையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அண்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? புதினா ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. நான் அதை வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஓகேவா? மிஸ் ஆகிடுச்சு, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து 1.5 கப்பு பிரியாணி அரிசி வச்சுருந்தேன், பாஸ்மதி ரைஸ். ஸோ அதையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்புலாம் போட மாட்டாங்க. பட் எனக்கு முந்திரி பருப்புலாம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு அந்த மாதிரி பிடிக்கணும் கண்டிப்பாக சொல்லுங்கள். கீ ரைஸை விட்டால் வேறு ஏதாவது புது ரைஸ் இருக்குன்னா அதையும் நீங்கள் எனக்கு வந்து சொல்லுங்கள். ஓகேவா? அண்ட் நான் பச்சை மிளகாய் வந்து போடலாம், ஆனால் நான் பாப்பா கொடுக்குறதால நான் போடல. அப்புறம் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? 3 கப் கிட்ட ஆட் பண்ணுறேன். ஓகே, 1க்கு 1.5 கணக்கு சொன்னால் கரெக்டாக 3 கப் ஆட் பண்ணேன். ஓகே, 1க்கு 2 கப்பு ப்ளஸ் அரைக்கு 3 அந்த மாதிரி கணக்கு பண்ணேன். சில பேர் 1க்கு 2, 2க்கு 4ன்னு கூட பண்ணுவாங்க, அது உங்களோட விருப்பம். கரெக்டாக நான் ஒரே ஒரு விசில் தான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டேன். அண்ட் எப்படி சொல்கிறது, நம்ம வந்து கீ கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கீ வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகே, எனக்கு வந்து இங்கே நானும் நிறைய டிஃப்ரெண்ட்டான கீலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த கீ வந்து எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இங்கே வில்லேஜில் கிடைக்கும் பார்த்திங்களா, நம்ம சின்ன வயசில் இருந்துட்டு போகல, அப்போ கிடைச்ச மாதிரி எனக்கு கீ கிடச்சிச்சு இங்கே உயிர் ஆர்கானிக்கில். ஸோ ரொம்ப பிளெஸ்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களோட வெப்சைட்டிங் எல்லாமே இருக்குது, நிறைய ப்ராடக்ட், மில்லட் ரூரன்ஸ், அப்புறம் மேகி,
ரவா, அப்புறம் வந்து அரிசி வகைகள் எல்லாமே இருக்குது. வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் லைட்டாக பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஒரு விசில் விட்டாச்சு. அண்ட் விட்டதுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறுபடியும் என்னோடய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.